ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். திருக்குறள் டிஎன்பிஎஸ்சி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் திருக்குறளை வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது, இயற்றியவர் யார், என்னென்ன வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நூல் எடுத்தாலும் அதோட இம்பார்ட்டன்ட் ஆர் சிறப்பு அம்சங்களை தான் ஒன் வேர்டில் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன, அதை ஒன் வேர்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் இல்லைங்க, இவர் வெறும் பாலசுப்ரமணியம். இவருக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு ஆங்கிலத்தில் மில்க்குன்னு சொல்லுவோம், தமிழில் பாலசுப்ரமணியம் அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் பேர் வந்து ஏரியல் சரிங்க. ஏரியல் சர்ஃபெக்சல் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாக பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது கிபி 1812 வந்து முதலாக பதிப்பிச்சிருக்காங்க. பதிப்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்தில் எல்லாமே ஓலைச்சுவடிகளில் தான் எல்லா வகையான புக்ஸுமே இருந்துச்சு. ஓலைச்சுவடியை வந்து பராமரிக்கப்பட்டதாக வச்சுருந்தோம். இருந்தாலுமே அது எல்லாராலையும் வாங்கி படிக்க முடியுமா, எல்லா வருஷத்துலேயும் அது இருக்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால தான் அது எல்லாத்தையுமே பேப்பர் வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ எளிய முறையாகவும் எல்லாரும் வாங்கி படிப்பாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஊவே சாமிநாதன் அவர் தான் முதல்ல புக்கை பதிப்பிக்கணும், புக்கை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பதிப்பிக்க இதை ஆரம்பிச்சாரு. அப்படி திருக்குறளை முதலாக பதிப்பிக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1812. இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து. உயிர் வந்து 12 பின்னாடி வரும், மெய் வந்து 18 முன்னாடி வரும். நீங்கள் இல்லைன்னா மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து அப்படி கூட வச்சுக்கோங்க. இல்லைனா இப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 18 + 12 = 30. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1330 குறள்களை கொண்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 30 அப்படின்ற மாதிரி க்ளூ எடுத்துக்கலாம். பாவகைகள் எடுத்துக்கிங்கன்னா மொத்தமாக 4 பாவகைகள் இருக்குது. அதில் வெண்பால குறள் வெண்பா தான் நம்ம திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடம்பெறாத சொல். நல்லா பார்த்துக்கங்க, திருக்குறள் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு நூல். அதை வேற மொழியில் வந்து மொழிபெயர்த்து வச்சு அவங்கவுங்க நாட்டு பாரம்பரியமாக அதை பாதுகாக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் தமிழ்ன்ற வார்த்தையே இடம்பெறவில்லை. ஓகேவா? அதாவது தமிழ்ன்ற வேர்டே திருக்குறளில் எந்த ஒரு குறள்லையுமே காணப்படாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடம்பெறும் ஒரே ஒரு பழம், அதாவது தமிழில் நெருஞ்சி பழம்னு சொல்கிறாங்க. அதாவது நெருஞ்சி முள்னு எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெருஞ்சி முள், அந்த நெருஞ்சி முள்ள இருக்கக்கூடிய பழம் தான் இந்த நெருஞ்சி பழம். அந்த ஒரு பழம் மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடம்பெறாத எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இடம்பெறாத எண் வந்து 9. பொதுவாக வந்து சொல்லும்போது 9 கோள், 9 கிரகம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. 9 கோள், 9 கிரகம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 9 அப்படின்ற வார்த்தையே திருக்குறளில் இடம்பெறவில்லை. முதலில் உரை எழுதியவர், அதாவது எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அதை மனதார புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு உரை எழுத முடியும். அப்படி திருக்குறளை மனதார புரிந்து கொண்டவர், மனக்குடவர் அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடம்பெறும் மலர், அனிச்சம் மலரும் குவளை மலரும். அனிச்சம்னாலே எல்லாத்துக்கும் அந்த திருக்குறள் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து, இதுதான் அந்த குறள். அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிச்சப்பூவை வந்து மோந்து பார்த்தோன்னே வாடிடுமாம்மா. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக மல்லிகைப்பூவில் எல்லாருமே ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க, ஜாஸ்மின் சென்டெல்லாம் கூட தனியாக வாங்கி பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பூக்களுக்கு மத்தியில் அனிச்சப்பூவை வந்து யாராவது ஸ்மெல் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த பூ வந்து உடனே வாடிடுமாம்மா. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து மனமகிழ்ச்சியோடு இல்லாமல் முகமலர்ச்சியோடு வரவேற்கணும். அப்படி இல்லாமல் நம்ம முகத்தில் கொஞ்சமாக ஒரு வாட்டை இருந்தால் கூட அது விருந்தினர்களுக்கு வந்து ரொம்பவே ஏமாற்றம், அல்லது அவங்க முகமும் ரொம்ப வாடிடும் அப்படின்றது அந்த குறளோட அர்த்தம். அடுத்து குவளை மலர் வந்து குடம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. குவளை மலருக்கு வந்து குடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குடை. சப்போஸ் திருக்குறளில் வர குறளை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கு அப்படின்ற வேர்டு சிங்க் ஆகிற மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஞாபகத்துக்கு தான். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சின்றதுல திருக்குறள் மட்டும் படிக்க போகிறது கிடையாது. நம்ம நிறைய இதுக்கான சிறப்பம்சங்கள் ஒன் வேர்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்போம்.
நமக்கு வந்து கால அவகாசம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஷார்ட் பீரியட்ல டக்கு டக்குன்னு ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் டக்குன்னு குறிக்கிறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் வேற ஏதாவது கொஸ்டின்க்கு அதாவது மேக்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த கொஸ்டின்க்குலாம் ஈஸியாக சீக்கிரமாக ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது. அடுத்து என்ன கொஸ்டின் பார்த்துருவோமா? விதை வந்து அதாவது திருக்குறளை இடம்பெறக்கூடிய விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றிமணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குன்றிமணி இதுவும் திருக்குறள்ல வர கூ அப்படின்ற வேர்ட்லயே வந்திருக்கு பாருங்க. அடுத்து வந்து இடம்பெறும் மரங்கள் பனைமரமும் மூங்கிலும். பனைமரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட மாநில மலர் வந்து பனைமரம். மூங்கில் இப்பதான் மூங்கில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சிங்களே, ஸோ பனையும் மூங்கிலும் தான். இடம்பெறாத உயிரெழுத்து அதாவது தமிழ்ல வந்து 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதுல இடம்பெறாத உயிரெழுத்துன்னு பாத்தீங்கன்னா அவு மட்டும்தான். சரிங்களா, கடைசி எழுத்து. அக்கனா வந்து நம்ம இதுல சேர்த்த மாட்டோம். ஸோ அவு அக்கு அப்படின்ற வார்த்தை கூட திருக்குறள்ல இருக்கு. ஸோ இடம்பெற கடைசி எழுத்துனோடனே இதை ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க, அவுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்து திருக்குறளை வந்து 26 லாங்குவேஜஸ்ல அதாவது ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்த மொழியை யாரும் மொழிபெயர்த்தா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அது இல்லாமல் இன்னும் 24 மொழிகள் ஆட் ஆகி மொத்தம் 26 லாங்குவேஜஸில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. லாங்குவேஜஸ் என்னமோ 26 தான். ஆனால் இப்போ இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ போப்பும் மொழிபெயர்த்திருக்காரு. முதல்ல மொழிபெயர்த்தவர் தான் பாலசுப்ரமணியம். ஆனால் ஜியோ போப்பும் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அந்த மாதிரி ஒரே லாங்குவேஜில் 2 பேர் 3 பேர் கூட மொழிபெயர்ப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ 40 மொழிபெயர்ப்புகள் வந்து 40 பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க பர்சன்ஸ். சரிங்களா, அடுத்து வந்து மொத்த எழுத்துக்கள்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42,194 வேர்ட்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து மொத்த எழுத்துக்களோட இது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் வந்து 247. அதில் வந்து 37 எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. அதில் உயிரெழுத்துல இடம்பெறாத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது மட்டும்தான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிறப்பம்சங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. நம்மளால ஒரு அளவுக்கு தான் அனலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னுமே நிறைய இருக்கு. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.